வெல்கம் டு குமாரிஸ் டியூஷன். இன்றைக்கி டியூஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒப்புமை எண்கள் இது பார்க்க போகிறோம். ஒப்புமை எண்கள் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி 4 டாட் வச்சுருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஈஸ்ட்டு வச்சு 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 டாட்டுக்கு பின்னாடி 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒரு நம்பர் விடுபட்டிருக்கும். அந்த நம்பரை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது இந்த இடத்துல தான் விடுபட்டிருக்கோன்னு இல்லை, இந்த 2 நம்பர் கொடுத்து இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை கூட நமக்கு கேட்கலாம் என்ன வரும்னு. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, இந்த 2 நம்பருக்கு என்ன தொடர்பு இருக்கோ அதே தொடர்பு தான் இங்கே உள்ள 2 நம்பருக்கு இருக்கும். சரியா? அதை வச்சு நம்ம எந்த இடத்துல உள்ள நம்பர் கேட்டாலும், இந்த இடத்துல இப்போ இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இந்த இடத்துல என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. இதே இந்த இடத்துல என்ன வருதுன்னு கேட்டால், இந்த 2 நம்பர் என்ன மாதிரியான தொடர்பில் இருக்கோ அதே மாதிரி தான் இதிலே இருக்கும். அதை வச்சு நம்ம விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கணும். இதுதான் ஒப்புமை எண்கள். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம் வாங்க. சில கணக்குகள் செய்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்தீங்கன்னா 5:15 அப்படின்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்க, 8 என்ன வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போது 5 இது முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், வர்க்க எண்ணா அல்லது கன எண்ணா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ வந்து இது வந்து வர்க்க எண் கிடையாது, அப்படி தானே? அப்போ இதுக்கு என்ன தொடர்பு? இப்போ 5 வந்து 3ஆல் பெருக்கணுன்னா 15 வருது, அப்படி தானே? 5×3 15 வருது. அப்போது 8ஐயும் 3ஆல் பெருக்கி பார்க்குறோம். 8ஐயும் 3ஆல் பெருக்கினா நமக்கு என்ன வரும், 24 வரும். 24 ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கலாம். ஆப்ஷனில் இருந்தால் அதான் அதோட கரெக்ட் ஆன்சராக இருக்கும். அப்போ பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா 24 இருக்கா, 3ஆவது ஆப்ஷனில் இருக்கா. அப்போ இது கரெக்ட் ஆன்சர் என்னது, 24 தான் இது கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 6:72ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து 11 என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுவும் ஏதாவது வர்க்க எண்ணா கன எண்ணான்னு பார்த்தோம்னா, இது வந்து நமக்கு வர்க்க எண்ணும் கிடையாது, கன எண்ணும் கிடையாது. அப்போது இது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ 6 வந்து எத்தனை டைம் பெருக்குனா 72 வரும். 6 வந்து 12 டைம் பெருக்குனா நமக்கு 72 வருமா? சரி, அப்போ 11 12 டைம் பெருக்கி பார்க்கலாமா? பெருக்கி பார்த்தோன்னா நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா, 11 × 12 பெருக்கி பார்த்தோம்னா நமக்கு வந்து 132ன்னு வரும். ஆனால் இங்கே 136 தான் ஆப்ஷன் இருக்குது, 132 இல்லை. அப்போ அந்த மாதிரி வராது. அப்போ வேறு எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 6 ஸ்கொயர் பண்ணுங்கள். 6 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 36 வரும், அப்படி தானே? 6 ஸ்கொயர் பண்ணால் 36 வரும். அந்த 36 2ஆல் நம்ம பெருக்கணும்னா 72 வரும். இப்போ 6 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 36 வரும். அந்த 36 2ஆல் நம்ம பெருக்கணும்னா 72 வருது. சரியா? அப்போ அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும். அப்போ 11 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 11 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு என்ன வரும், 121 வரும். அதை 2ஆல் பெருக்கி பாருங்கள். 2ஆல் பெருக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 242ன்னு வரும். சரியா? அப்போ இந்த 242 நமக்கு ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் 4ல் 242 இருக்கா. அப்போ இதோட ஆன்சர் வந்து இதுதான் 242. சரியா? அடுத்து தேர்டு கணக்கு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 8:81ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு 64 இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 8 இதை பார்த்தா பாருங்கள், 64 இது வந்து வர்க்க எண்ணாக இருக்குது. 8ங்கிறது வர்க்க எண் கிடையாது. 9 வந்து வர்க்க எண்ணாக இருக்குது. அப்போ இதுக்கு என்ன தொடர்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 8 வந்து 2 2 க்யூப் பண்ணுங்கள். 2 3 இடம் பெருக்கிறோம். அப்போ 2 × 2 × 2 என்ன வரும், 2 4 4 2 8 8 வருதா? சரி. அடுத்து இது வந்து 3 நம்ம என்ன பண்ணுறோன்னா 4 டைம்ஸ் பெருக்கிறோம். 3 4 டைம்ஸ் பெருக்கணும்னா என்ன வரும்னு பாருங்கள். 3 × 3 × 3 × 3 என்ன வரும், 3 9 9 27 27 3 81 வருது. சரியா? அப்போ இது 2 வந்து 3 தடவை பெருக்கியிருக்காங்க. இது 3 வந்து 4 தடவை பெருக்கியிருக்காங்க. அப்போ இந்த 64ன்னு இருக்கா, எதை வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டில் உள்ளதை 3 டைம் பெருக்கணும். அப்போ எதை 3 டைம் பெருக்கணும் நமக்கு 64 வரும்னா, 4 வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 3 டைம் 4ஓட க்யூப் தான் நமக்கு என்னது 64 அப்படின்னு நமக்கு தெரியும். சரியா? அடுத்து வர நம்பர் வந்து இது 2க்கு அடுத்து 3 வந்ததுனால 4க்கு அடுத்து 5. 5 வந்து 4 டைம்ஸ் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணி பார்ப்போம். 5 × 5 × 5 × 5 என்ன வரும், 5 25 வரும். 25 5ஆல் பெருக்குனா 125 வரும். 125 5ஆல் பெருக்குனா நமக்கு என்ன வரும், 625 வரும். ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், 625 தான் கரெக்ட் ஆன்சர். அதாவது ஃபஸ்ட்டில் உள்ள 2 3 அடுத்தடுத்து வர நம்பர் 2 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். இது 3 4 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இது 4 3 டைம் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். 4க்கு அடுத்து வர நம்பர் என்னது, 5 5 4 டைம் மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வருது, 625 வருது. சரியா? அடுத்து 4th கணக்கு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 14:49ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு
முதல்ல என்ன நம்பர் வரும்னு கேட்டுட்டு அடுத்து வந்து 121 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து 49 அப்படிங்கிறது நமக்கு என்னது? ஸ்கொயர் நம்பர், அப்படி தானே? இது வந்து 121 அப்படிங்கிறது ஸ்கொயர் நம்பர். இது வந்து 7ஓட ஸ்கொயர், இது வந்து 11ஓட ஸ்கொயர். பார்த்த உடனே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு தான் நமக்கு என்ன பண்ணணும்? ஸ்கொயர் நம்பர், க்யூப் நம்பர் படித்து வச்சுக்கிடணும். ஸ்கொயர் நம்பர்னால் 1லேருந்து 20 வரைக்கும் படிச்சுக்கோங்க. க்யூப் நம்பர் அப்படிங்கிறது 1லேருந்து 10 வரைக்கும் நமக்கு நல்லா தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஈஸியாக வேகமாக செய்ய முடியும். இப்போ பார்த்திங்கன்னா 14:49. அப்போ இது ரெண்டுக்கு என்ன தொடர்புன்னு பார்ப்போம். இப்போ 7 2 டைம்ஸ் பெருக்குங்க. 7 2 டைம்ஸ் பெருக்குன்னா 14 வந்துடுதா? அந்த 7ஓட ஸ்கொயர் தான் நமக்கு என்னது? 49, அப்படி தானே? அப்போது இந்த 121ங்கிறது எதோட ஸ்கொயர்? நமக்கு 11ஓட ஸ்கொயர். சரியா? அப்போ 11 இங்கே 7 2 இடம் பெருக்கிறதுனால 11 2 இடம் பெருக்கி பாருங்கள். 11 2 இடம் பெருக்க நமக்கு என்ன வரும்? 22. 22 ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் 4ல் 22 இருக்குது. அப்போ இதுதான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். அப்போ அடுத்த கணக்கு செய்யலாம். அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் இந்த இடத்து என்ன வரும் அப்படின்னு ⁴ கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம அதுக்கு அடுத்து கொடுத்த செட்டை பார்க்கணும். இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5:100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ரெண்டுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தா தான் நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும். சரியா? இப்போது இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது 100 அப்படிங்கிறது நமக்கு என்னது? ஸ்கொயர் வேல்யூ. 4 வந்து 2ஓட ஸ்கொயரு. சரியா? அப்போ இந்த இடத்துல 5 கொடுத்துருக்காங்க. 5 2ஆல் பெருக்குவோம். 5 2ஆல் பெருக்குவோம். 2ஆல் பெருக்குன்னா என்ன வரும்? 10 வரும். அதை ஸ்கொயர் பண்ணால் 100 வருது. சரியா? அப்போது இது வந்து 2ஓட ஸ்கொயர் தானே? அப்போ இந்த இடத்துல என்ன நம்பர் இருந்தால் இதை ஸ்கொயர் பண்ண முடியும்? இந்த இடத்துல 1 இருந்தால் தான் நம்ம 2ஆல் பெருக்கணும்னா 2 வரும். சரியா? 2 அதை ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 4 வரும். கரெக்டாக இருக்கா? அப்போ இந்த இது உள்ள தொடர்பு இதுக்கும் இருக்குது. 5 2ஆல் பெருக்கி அதை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இங்கே வர்ற நம்பரை நம்ம 2ஆல் பெருக்கி அதை ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 4ங்கிறது எதோட ஸ்கொயரு? 2ஓட ஸ்கொயர். அப்போ 2 எதோட பெருக்குனா நமக்கு 2 வரும்? 1ஓட பெருக்கணும். அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய நம்பர் என்ன? 1. அது எங்கே இருக்குது? ஆப்ஷன் 2ல் இருக்கு இல்லையா? 1. இதுதான் அதோட கரெக்ட் ஆன்சர். அடுத்து 6வது கணக்கு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி வச்ச மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா 0.16, அதாவது புள்ளிக்கு அடுத்து ஒரு இதாக தான் 16ன்னு சொல்லக்கூடாது. சரியா? அப்போ 0.16. இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 0.0016. அடுத்து இந்த சைடு என்ன செட்டு கொடுத்துருக்காங்கன்னா 1.44. அதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த புள்ளி வந்து நமக்கு எந்த சைடு? இது லெஃப்ட் சைடு தானே? இந்த லெஃப்ட் சைடு 2 ஸ்தானம் தள்ளி இருக்குது, அப்படி தானே? இங்கே இருக்கிற புள்ளி 2 ஸ்தானம் தள்ள போய் நமக்கு 2 0 வந்திருக்கு. அப்போ இது 2 ஸ்தானம் எப்படி தள்ளும் அப்படின்னா, நம்ம இந்த 0.16 நம்ம 100ஆல் வகுத்தோம்னா என்ன செய்யும்? இந்த புள்ளி வந்து இங்கிட்டு தள்ளி போகும். அதே 100ஆல் பெருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த புள்ளி இந்த சைடு வலது பக்கம் தள்ளி வரும். சரியா? அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க? 100ஆல் வகுத்துருக்காங்க. அப்போ அதனால் இந்த சைடு தள்ளி வருது. அப்போ இதே மாதிரி இந்த நம்பரை 100ஆல் வகுக்கணும். இதை 100ஆல் நம்ம வகுக்கிறப்போ என்ன வரும்? ஏற்கனவே இந்த 1 இருக்குது, இது இங்கிட்டு தள்ளி வரும். சரியா? ஒரு புள்ளி தள்ளி வந்துடும். அதுக்கடுத்து ஒரு புள்ளி தள்ளி போகிறதுக்கு இந்த இடத்துல நம்பர் இல்லாதனால நம்ம என்ன பண்ணுவோம்? 0 போட்டுக்குவோம். அப்போ இந்த இடத்துல புள்ளி வரும். சரியா? அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? 0 போட்டுக்கணும். 0.0144. இதுதான் இதோட ஆன்சர். இது எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். 0.144. 0.0144. 2 ஸ்தானத்தில் தான். பார்த்தீங்களா? இதுதான் குழப்பம். கவனமாக பார்க்கணும். நானே அவசரப்பட்டு இதான் ஆன்சர்னு போட போயிட்டேன். நமக்கு ஆன்சர் எது? 2 ஸ்தானம் தள்ளுங்கிறப்ப 1 இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? 0 சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் புள்ளி வைக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் எது? ஆப்ஷன் 2ல் இருக்கிற 0.0144. இந்த மாதிரி கணக்குகளை கொஞ்சம் பார்த்து செய்யணும். நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே குறிக்கிறப்ப டக்குன்னு இதை குறிக்கும் பார்த்தீங்களா? அதனால் கவனமாக செய்யணும் இந்த சம்மெல்லாம். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு 7வது சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பின்னத்தில் ஒரு சம் பார்க்கலாம். இப்போ வந்து 5/7. சரியா? 64/64. இந்த சைடு என்ன கொடுத்துருக்காங்க? எந்த செட்டு? 4/6. இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டுக்கு என்ன தொடர்புன்னு கண்டுபிடிச்சோம்னா இதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 64 அப்படிங்கிறது நமக்கு வந்து ஸ்கொயர் நம்பர் தான். சரியா? இப்போ 5லேருந்து நம்ம 1 கழிக்கலாம். 1 கழிச்சா நமக்கு என்ன வரும்? 4ன்னு வரும். 4 க்யூப் பண்ணுவோம். க்யூப் பண்ணால் 64 வருமா? 4 3 டைம் பெருக்குங்க. 4 × 4 × 4 என்ன வரும்? 4 16, 16 என்ன வரும்? 64 வருது. சரி, அப்போது இந்த 7
7ஓட 1 கூட்டுங்க. 1 கூட்டினா என்ன வரும்? 8 வரும். 8 ஸ்கொயர் பண்ணுங்கள். 8 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 64 வரும். சரியா? 8 × 8 என்ன வரும்? நமக்கு 64 வரும். அப்போ மேலே 1 கழிச்சிட்டு அதை க்யூப் பண்ணியிருக்காங்க. கீழே 1 கூட்டிட்டு அதை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அப்போ இதே மாதிரி என்ன பண்ணணும்? மேலே 1 கழிங்க. 4லேருந்து 1 கழிச்சோன்னா நமக்கு என்ன வரும்? 3 வரும். அந்த 3 க்யூப் பண்ணுங்கள். 3 க்யூப் நமக்கு என்னது? 3 டைம் பெருக்கிறோம். 3 டைம் பெருக்கினா என்ன வரும்? 3 9, 93 எவ்வளோ வரும்? 27 வரும். அப்போ மேலே உள்ள நம்பர் 27. இப்போ கீழே என்ன பண்ணுறோம்? கீழே வந்து இந்த இருக்கிற நம்பரோட 1 கூட்டுறோம். 6ஓட 1 கூட்டுங்க. 1 கூட்டினா நமக்கு 7. கீழே உள்ள நம்பரை நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 7 × 7 நமக்கு என்ன வரும்? 7 49. அப்போ மேலே வர நம்பர் 27/49. இது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் 2ல் இருக்கா? 27/49. இதுதான் இதோட கரெக்ட் ஆன்சர். சரியா? இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குமாரிஸ் டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.